ராம ஜென்ம பூமி, ராமர் கோவில்லேருந்து அந்த சரையு நதி வரைக்குமே அந்த ரோடு இரு பக்கம் அருமையான விளக்குகளால் அற்புதமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த ரோடு ஃபுல்லாக மக்கள் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் மக்கள் நடமாட்டமாக இருக்குது. அந்த ராமர் கோயிலுடைய முன்னாடி வந்து அந்த முகப்புல பார்க்கும்போது அந்த என்ட்ரன்ஸ் மண்டபங்கள்லாம் வெளி வெள்ளத்தில் அருமையாக இருக்கு, அற்புதம். ஒரு காப்பி சாப்பிட்லாம்னு சாப்பிட்டேன். விலை கொஞ்சம் அதிகம், ஆனாலும் அருமையாக இருந்தது. சாப்பிட்டு ஒரு திருப்தி. சரி, சரையு நதிக்கு போகலான்னு எல்லோரோடையும் சேர்ந்து வாகனத்தில் போயிட்டே இருக்கேன். இரண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே வர ஒரே அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அந்த சரையு நதிக்கரைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பலகை, அறிவிப்பு பலகை அது இருக்குது. ராம ஜென்ம பூமி தீர்த்தனா அந்த நதி, அந்த அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியப்படுத்துது. ஒரு பெரிய வீணை கோல்டன் கலரில் அருமையாக இருக்குது. அது அந்த இடத்துக்கு வந்த உடனே அது ஒரு சந்திப்பு மாதிரி இருக்குது, அந்த ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது. அங்கே நிறையா மக்கள் குழுமி இருக்காங்க. ஆனால் அந்த சரையு நதி பக்கத்தில், அந்த நதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி தள்ளி தான் இந்த ரோடு இருக்குது. ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காம்பவுண்டு வால், கம்பிகளால் இடையில நிறையா கொடுத்து பண்ணியிருக்காங்க. நம்ம ரோட்லேருந்து பார்த்தாலே நதி தெரியுது. ஆனால் அந்த நதிக்கு போகணுன்னா ஒரு 40-50 அடி நடந்து போன பிறகு தான் அந்த படிக்கட்டு வழியாக கீழே இறங்கணும். போகிற வழியெல்லாம் ஏகப்பட்ட கடைகள், சிறுவர்களுக்கு பொம்மை கடை, சாப்பிட்றதுக்கான கடைகள்லாம் நிறையா இருக்குது. ஜகஜோதியாக இருக்குது, வெளிச்சத்தில் அப்படி மினுக்குது. அந்த தூரக்கேருந்து அந்த சரையு நதியை பார்க்கும்போது அதனுடைய அழகு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த வெளிச்சம் வந்து அதில் பட்டு தகன்னு மின்னுது. நம்ம அந்த படிக்கட்டில் இறங்க போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஆஞ்சநேயர், குரங்கு நிறையா இருக்குது. ராமர் கோயிலில் கூட பார்த்திங்கன்னா நிறையா குரங்கு இருந்தது. எல்லோரும் காஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இப்போ மொபைலை பிடிங்கிட்டு போட போகுதுங்க அப்படின்னு. ஆனாலும் நம்ம தைரியமாக படம் எடுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்தேன். இறங்கி படிக்கட்டெலாம் இறங்கி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 படி இருக்கும். அது இறங்கின பிறகு ஒரு ஒரு 10 அடி அகலத்தில் ஒரு பாதை மாதிரி இருக்குது. அந்த பாதையிலேருந்தே ஒரு 20-30 அடி தள்ளி தான் நதி போகுது. இந்த பாதையில் ஒரு 30-40 அடி நடந்து போன பிறகு அங்கே ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்குது. அங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கான காரு, டீ விற்கிறாங்க, பேர் என்னது, பானிபூரி விற்கிறாங்க. பானிபூரி சாப்பிட்டேன், என்ன டேஸ்ட்! 5 விதமான தண்ணியை கலந்து ஒரு தண்ணியிலேருந்து ஒரு தடவை பானிபூரி கொடுக்குறான், அருமையாக இருந்தது. அப்புறம் வந்து ஒரு சுழல்ற மாதிரி ஒரு இது பூக்களால் அலங்கரிச்சிருக்காங்க. அதில் நம்ம ஏறி நின்றுக்கிட்ட பிறகு ஒரு ஹிந்தி பாட்டு போட்டு நம்ம மொபைலையே வாங்கி வச்சு அந்த ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணி எடுக்கிறாங்க. நமக்கும் வந்து ஒரு ஆசை, ஏறி நின்று ஒரு டான்ஸ் ஆடினேன். அதை ஒரு நண்பர் பார்த்து நல்லா இருக்குன்னாரு, அதோட பெரிய அருமை. அப்படி நான் சாதாரணமான இன்னொருத்தர் 2 பேர் வந்து நின்னாங்க. அவங்களுக்கு தலையில் அந்த இதெல்லாம் முண்டாசு மாதிரி கொடுத்து, மாலையெல்லாம் கொடுத்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது ஒரு வாழ்க்கையில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். எப்பயுமே பிரச்சனை கடலில் அலை ஓயாத மாதிரி பிரச்சனைகள் குறைய போகிறதில்ல. ஆனால் கொஞ்ச நேரம் மனசுக்கு ஒரு மன அமைதி கிடைக்க அங்கே நிற்கும்போது ஒரு கடையில் அதுமாரி 3 பேர் சுற்றுறதை வச்சுருக்கேன். ஒரு பக்கம் ஒரு ஹிந்தி பாட்டு ஓடுது. சுற்றி பார்த்தா அற்புதமாக இருக்கும். அப்படியே அங்கேருந்து ஒரு படிக்கட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த சரையு நதிக்குள்ளே காலை வச்சு பாக்கியம், இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ராமபிரான்
குளித்த அந்த சரையு நதிக்குள்ளே நான் இறங்கினேன். இறங்கி அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிக்கிட்டு அப்படி நின்று பார்க்குறேன். ஒளி வெள்ளம். அந்த பக்கம் எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா வெளிச்சமான வெளிச்சம் அருமையாக இருக்குது. நிறைய பேர் சின்ன சின்ன விளக்கை அந்த நதியில் விடுறாங்க. அந்த அழகு வேறு அதிகமாகிட்டே இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு திரும்பி பார்த்துட்டு அப்படியே வரேன். லெமன் டீ, எப்பயும் தான் நம்ம நார்மல் டீ சாப்பிட்றோமேன்னு அந்த லெமன் டீன்னு ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அதை சாப்பிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா ராமன் கதை முழுக்க ஹிந்தியில் ஒரு பெரிய மைக் செட்டு மாதிரி இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் பெருசாக இருக்குது. அதுலேருந்து நல்லா அந்த ஃபுல் ஏரியா கேட்குற மாதிரி சவுண்டாக அந்த ஹிந்தியில் சினிமா திரைவசனம் மாதிரி அழகாக வருது. ராமன் எப்படி பிறந்தார், என்ன பண்ணார், எப்படி விஸ்வாமித்திரர் எப்படி பார்த்தாரு, கல்யாணத்தில் எல்லாமே வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இங்கே சவுண்டு வர அந்த நதிக்கரைக்கு அந்த பக்கம் அந்த பில்டிங்கில் அந்த படம் மாதிரி அப்படியே ஓடும். அந்த செவரில் படம் தெரியுது. இங்கேருந்து பார்த்தா அந்த படம் அவ்வளோ அழகாக தெரியுது, பெரிய படமாக தெரியுது. ஒரு 10 அடிக்கு 15 அடிக்கு 10 அடி அந்த மாதிரி பெரிய படமாக தத்ரூபமாக தெரியுது. அந்த ஒரு பில்டிங்குடைய அழகும் அந்த வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சரையு நதியில் இருந்து அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். கூட வந்தவங்க மெஜாரிட்டி பேர் போயிட்டாங்க. இதில் என்ன ஒரு தவறு அப்படின்னா, ஒரு கூட வர்றவங்களோட நம்ம போயிடுறது எப்பயும் நல்லது. இப்போ ஒரு 3 பேர் நாங்கள் அங்கேயே உட்காந்துருக்கோம். அவங்கள பார்க்க முடியல. முதல்லையே சொல்லிட்டாங்க, யாரை பார்க்க முடியலாலும் ஆட்டோ பிடிச்சி வந்துடுங்க அப்படின்னு. எதற்கும் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களாம் நாங்கள் முன்னாடியே போயிட்டோம், நீங்கள் வாங்கன்னாங்க. இந்த 2 பேர் நடந்தாங்க, நானும் கூட நடந்தேன். அந்த ஜங்ஷன் வந்தோடனே ஆட்டோவில் ஏறுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் நான் பின்னாடியே நடந்து போகிறேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டே. ஆனால் அவங்க நடக்கலை, ஆட்டோ ஏறலை, மேற்கொண்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க. நான் நினச்சிக்கிட்டேன் ஏதோ கிட்டக்க இருக்கு போல் இருக்கு டிஸ்டன்ஸு, இவங்க நடந்தே போயிடுவாங்க போல் இருக்குது. அப்படி பின்னாடி நடந்து போனேன். அங்கே போய் ஒரு கடையில் திருமணத்துக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு விலை விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பொருளை. அங்கே ரேட்டு அதிகமாக இருக்குன்ட்டு வேணான்ட்டு அப்படியே வந்து ரோடை கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோவில் ஏறினாங்க. பரவாயில்ல, ஆட்டோவில் ஏறிட்டாங்க. பாதி தூரம் நடந்து வந்துட்டோம். இந்த பாதி தூரம் சீக்கிரமாக ஆட்டோவில் போயிடுவோம், அங்கே போனால் யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த ஆட்டோ நேராக போகாமல் ஒரு சைடில் திரும்பிட்டாங்க. அது மாட்டம் எங்கேயோ போகுது. இவங்க கேட்டாங்க, என்னங்க நீங்கள் இப்படி போகிறீங்களே அப்படின்னா, நாங்கள் போவோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கெங்கேயோ போய் ஒரு இடத்துல போய் அவன் நிப்பாட்டிவிட்டு இங்கேருந்து பக்கம் தாங்க, நடந்து போயிருங்க அப்படின்னா. எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டது. ஏதோ ஒரு அமௌண்ட் அதிகமாக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ராமர் பிறந்த ஊரில் வந்து இந்த மாதிரி மாற்றி பேசலாமா? முதல்ல வந்து நீ கேட்ட ரேட் என்ன, இப்போ கேட்குற ரேட் என்ன, நியாயமானு கேட்டேன். ஐயா சுற்றி வந்துட்டேன், நாசாயிடும், 20 ரூபா கம்மியாக பண்ணி கொடுங்கன்னு அப்புறம் வாங்கிக்கிட்டாரு. மேற்கொண்டு அங்கேருந்து போகிற கதையை சொல்கிறேன்.